DPI Tamil News. திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தமிழக தலைவர் KS அழகிரி அவர்கள் திருத்துறைப்பூண்டியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தெரிவித்ததாவது: மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் முழுமையாக நான் படித்து பார்த்தேன். எதிர்க்கட்சி என்பதற்காக சொல்லவில்லை, அதில் என்ன இருக்கிறது என்பதே தெரியவில்லை. ஒரே ஒரு கேள்விக்கு நிதியமைச்சர் பதில் சொல்ல வேண்டும். எளிய மக்களுக்காக அந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன இருக்கிறது? இந்த நாட்டில் 80% மக்கள் எளிய மக்கள், உழைக்கிற மக்கள், விளிம்பு நிலை மக்கள், விவசாயத்தில் இருக்கிறவர்கள், சிறு தொழிலில் இருக்கிறவர்கள். அந்த மக்களுக்காக, அந்த பெண்களுக்காக, அவர்களுடைய மேம்பாட்டிற்காக இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன இருக்கிறது என்பதை யாராவது ஒருவர் சொல்ல வேண்டும் என்றார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: நீங்க வருமான வரி குறைப்பு என்பது யாருக்கு வாய்ப்பளிக்கும்? வரி ஏற்பவர்களுக்கு தான். மாத சம்பளம் வாங்குகிறவர்கள் வருமானத்தை மறைக்க முடியாது. கண்டிப்பாக அவர்கள் வருமானத்தை காட்டியாக வேண்டும். அவர்கள் எல்லாம் வரி செலுத்தியே ஆக வேண்டும். ஆனால் வரி ஏற்பவர்கள் என்று ஒரு சமூகம் இருக்கிறது. அவர்கள்தான் தங்களுடைய வருமானத்தை குறைத்து காட்டி அவர்கள் வரி வசூல் செய்வார். அவர்கள் வரி வசூலில் இருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். இதுதான் இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய அம்சம். குடியரசுத் தலைவருடைய உரையில ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லி இருக்கிறார். 25 கோடி மக்களை வறுமை புடியிலிருந்து இந்த அரசாங்கம் மீட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார். மேலும் நான் கேட்கிறேன், எந்த திட்டத்தின் மூலமாக நீங்கள் வறுமையை ஒழித்தீர்கள்? ஏதாவது ஒரு திட்டத்தை மோடி அரசாங்கம் சொல்ல முடியுமா என்று கூறினார். குரல் செய்திகள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள DPI தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.